அடுத்து 5வது பாருங்கள். கீழுள்ளவற்றை சமமானவையா என சோதிக்க. சமம் எனில் அப்பண்பின் பெயரை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 8 - 13 ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க இன்ட்டு 7 மற்றும் 8 - ப்ராக்கெட்குள்ளே 13 இன்ட்டு 7. இப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ். அப்போ கழிப்போம். கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடுவோம். 13லேருந்து 8 கழிச்சோம்னா 5. 13க்கு மைனஸ் சிம்பிள் இருக்கனால -5 போட்டோம் இன்ட்டு 7. இப்போ நமக்கு -35ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள் 8 - 13ஐயும் 7ஐயும் பெருக்கணும். 3721 மிச்சம் 2 1 7 8 9 91. இப்போ 91லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 83ன்னு கிடைக்கும். -83. இப்போ இது ரெண்டுமே சமம் கிடையாது. அடுத்து 2வது பாருங்கள். ப்ராக்கெட்குள்ளே -6 +8 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இன்ட்டு -4 மற்றும் -6 ப்ராக்கெட்குள்ளே 8 இன்ட்டு -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே தான் முடிச்சிரும். -6 -8 -6ஐயும் -8ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு -14ன்னு கிடைக்குமா இன்ட்டு -4. மைனஸும் ப்ளஸ்ஸு 4 16 மிச்சம் 1 1 4 4 1 5. அடுத்து இதை பாருங்கள். -6 இங்கே வந்து ப்ராக்கெட்குள்ளே தான் ஃபஸ்ட்டு பெருக்கும். என்னாங்க 32 -32 -32. அடுத்து பாருங்கள் -6 மைனஸும் ப்ளஸ்ஸு 32. இப்போ 32லேருந்து 6 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 26ன்னு கிடைக்கும். அப்போ ரெண்டுமே சமம் கிடையாது. இது எப்படி வரும்னா -4ஐயும் -6ஐயும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். அடுத்து ப்ளஸ் போட்டுட்டு -8 இன்ட்டு -4. இப்போ பெருக்கணும்னா 4 24 ப்ளஸ் 4 32. இப்போது 6 3 2 கூட்டினா 5 56. இதுதான் ஃபார்முலா படி இப்படி தான் எழுதணும். ஆனால் இவங்க வந்து இப்படி கொடுத்து சமமானு கேட்டிருக்காங்க. அது வந்து சமமாக வராது. அடுத்து 3வது பாருங்கள். 3 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே -4 ப்ளஸ் -10. அடுத்து மற்றும் 3 இன்ட்டு -4 ப்ளஸ் 3 இன்ட்டு -10. இது வந்து சமமானு கேட்டிருக்காங்க. இது வந்து சமமாக தான் வரும். ஏன் அப்படின்னா a இன்ட்டு b ப்ளஸ் c ஈக்குவல் டு a இன்ட்டு b ப்ளஸ் a இன்ட்டு c. ஃபார்முலா படிச்சுக்கோம்ல, இந்த ஃபார்முலா படி தானே இருக்குது. அப்போ ரெண்டு சைடும் சமமாக தான் வரும். ஏற்கனவே பார்த்தா தான். இப்போ பெருக்கோமா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளதை தான் செய்யணும். 3 இன்ட்டு -4 -10னா இதை கூட்டும்போது நமக்கு -14ன்னு வரும். 3ஐயும் 14ஐயும் பெருக்குவோம். 3 12 மிச்சம் 1 ஒரு 3 3 1 4 மைனஸ் சிம்பிள் இருக்குது. மைனஸை போட்டுருவோம். அடுத்து இந்த சைடு பாருங்கள். 3 12 -12. ஏன்னா ஒரு இதில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் -12. அடுத்து ப்ளஸ் ஒரு இதில் தான் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸில் போடணும். 3 30 -30. இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு -42. இப்போ ரெண்டு சைடும் நமக்கு சமமாக வந்துருச்சு. அப்போ இது வந்து கூட்டலின் மீது பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது. இப்போ பண்புகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 6வது சம் பாருங்கள். கோடை காலத்தில் குளத்தில் உள்ள நீரின் அளவு ஒரு வாரத்திற்கு வெப்பத்தினால் 2 அங்குலம் வீதம் குறைகிறது. இது 6 வாரங்களுக்கு நீடித்தால் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு 2 அங்குலம் குறையுதுன்ட்டாங்க. அப்போ 6 வாரங்களுக்கு இதே நிலைமை நீடித்தா எவ்வளோ குறைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 × 2 6 12 அங்குலம் வந்து தண்ணி வந்து குறையும்.
அடுத்து பாருங்கள், பெருக்கற் பலன் -50 தரக்கூடிய அனைத்து சோடி முழுக்களையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 50னா நம்ம டானாவத்தில் போட்டோம்னா 2ஆல் போட்டோம்னா 2 4 மிச்சம் 1 2 10. அடுத்து 5ஆல் போடுவோம் 5 25. பாருங்கள் 2 × 5 25. 2ஐயும் 25ஐயும் பெருக்குனா 50. அடுத்து நமக்கு 1ஐயும் 50ஐயும் பெருக்கினாலும் 50 தான் வரும். அடுத்து 2 10 × 5 50 தான். -50னா ஃபஸ்ட்டு -2 × 25 -50, -1 × 50 -50, அடுத்து -10 × 5 -50. இப்போது இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸாகவும் 2 × -25 இது ஃபுல்லாக மைனஸாக மாற்றினாலும் நமக்கு -50 தான் கிடைக்கும். 1 × -50, அடுத்து 10 × -5. அடுத்த சம் பாருங்கள். பின்வருவனவற்றில் எதன் மதிப்பு -30ஆக இருக்கும்? அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து -20 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -5 × 2. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 6 × 10 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 6 × 5. அடுத்து மூணாவது வந்து 2 × 5 ப்ளஸ் 4 × 5. அடுத்து நாலாவது வந்து -6 × +5. -30 வந்து ஆன்சர் ஒன்றும் பார்த்தாலே தெரியும். இது வந்து 6 5 30, ஒரு இடத்துல வந்து மைனஸ் இருக்கனால இதுதான் நமக்கு ஆன்சர் -30. இப்போ நாலாவது தான் சரி. அடுத்து பாருங்கள், 5 × 2 ப்ராக்கெட்குள்ளே அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட்குள்ளே 5 × 5 ஈக்குவல் டு 5 × 2 + 5. இச்சமன்பாட்டு குறிக்கும் பண்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து a × b + c. இங்கே என்ன இருக்குது? a × b + a × c. இப்போது இது வந்து என்ன பண்பு? பங்கீட்டு பண்பு. பங்கீட்டு பண்பு. இது பரிமாற்று பண்புனா a × b = b × a. சேர்ப்பு பண்புனா a × ப்ராக்கெட்குள்ளே b × c = a × b வந்து ப்ராக்கெட்குள்ளே × c. இப்போ பண்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது பாருங்கள், 11 × -1 இது பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் -11. அடுத்து 11வது சம் வந்து -12 × -9. ரெண்டு இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ பெருக்குனா ப்ளஸில் வரும் ஆன்சரு. 12 9ஐயும் பெருக்குனா நமக்கு 108ன்னு கிடைக்கும்.